ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாழ்க்கை. ஆமாம், வாழ்க்கையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என் வாழ்க்கை எனது கையில். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை வாழாதீங்க. நம்ம உலகத்தில் முக்கால்வாசி பேர் அடுத்தவங்க லைஃப்பை பார்த்துக்கிட்டே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுடைய லைஃப்பை அவங்க பார்க்குறது இல்லை. எதிர் வீட்டுக்காரன் பெரிய பங்களா வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், நம்ம இன்னும் சின்ன வீடு தான் வச்சுருக்கோம், ஒரு கார் வாங்க முடியல, நம்ம வீட்டை இன்னும் பெருசாக கட்ட முடியல. அப்போ அதுக்கு என்ன சம்பாதிக்கிறோன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. அடுத்தவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு அவங்க லைஃப்க்கு பின்னாடி ஓடாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். உங்களை விட கீழே ரொம்ப ஏழையாக எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நீங்களாவது அட்லீஸ்ட் வீடு வச்சுருக்கீங்க. சில கிராமங்களில் இன்னமும் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்க. வெறும் குடிசையை போட்டுட்டு அன்னைக்கு தினக்கூலி விவசாயத்தை பார்த்துக்கிட்டு வந்து நிம்மதியாக தூங்குறாங்க. பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு பிள்ளைங்க படிக்கும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. அன்னைக்கு சம்பாதிக்கிறத சாப்பிட்டோமா, நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சோமா அப்படின்னு இருப்பாங்க. நைட்டு தூங்குவாங்க, வீட்டுக்குள்ளே இல்லை, வாசலில் முற்றத்தில் வந்து தூங்குவாங்க. வீடு திறந்தே தான் இருக்கும். வீட்டில் சொத்து பத்து எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நிம்மதியாக தூங்கி எழுந்திப்பாங்க. சாப்பிட்டா விடிஞ்சா வேலை, பிள்ளைங்களை அவங்க வாழ்க்கையை நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களை கரையேற்றுவோம். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க கையில் விட்டுட்டாங்க, நிம்மதியாக வாழ்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களை மெட்ரிகுலேஷனில் சேர்க்கணும், சிபிஎஸ்சியில் சேர்க்கணும், எதிர் வீட்டு பிள்ளைங்க அங்கே படிக்குது, நம்ம பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையா படிக்க வைக்கணும். அதுக்காகவே நம்மளை ஓடி சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம். எதுக்காக சம்பாதிக்கிறோம்? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, வீட்டில் அது வாங்கலை, இது வாங்கலை, என்னெல்லாம் வாங்கணுமோ எதிர் வீட்டில் வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் அது இல்லை. அதுக்காக பணத்தை தேடி ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறோம். வீட்டில் மெத்தை வாங்கி போடுறீங்க, நைட்டில் நிம்மதியான தூக்கம் இருக்கா? இல்லை. ஐயோ என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, இன்றைக்கி என்ன ஆகுமோ, ஒரு பதட்டத்தோட நம்ம சொத்து பத்தை வேற காப்பாற்றுறதுக்காக வீட்டில் அவ்வளோ சேஃபாக நம்ம போடுறோம் கதவு, அதை அவ்வளோ பார்த்து போடுறோம். அதுக்கு வெளியே ஒரு கிரில்லு கேட்டு, அதுக்கும் வெளியே ஒரு கேட்டு, இதுக்கு நடுவில் கேமரா சேஃப்டிக்கு, இது பத்தாதுன்னு வாட்ச்மேனை வேற போடுறோம். ஏன் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை நம்ம நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கணுமா? இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழுங்க. முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிங்க. அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத நினைக்காதீங்க. சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சு வாழுங்க. வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் உங்கள் மனைவியை, குழந்தை குட்டிங்களை வெளியே கூட்டிகிட்டு போங்க. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் தான் சாப்பிடணுன்றது தேவையில்லை. பீஸா, பர்கர் சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தயிர் சாதம், லெமன் சாதம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியாக சாப்பிடுங்க. பீச்சுக்கு போங்க, இல்லை எங்கேயோ பார்க் போங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தாங்க. அவங்களோட இன்னொரு ஜென்மம் வாழ்வோமா? நம்மளுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. யாருக்கு இது எத்தனை ஜென்மம் இருக்குது தெரியுமா? இந்த வாழ்க்கை வாழ்கிறது தாங்க உங்களுக்கு தெரியும். வாழக்கூடிய நாட்களில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு போவோங்க. இப்படிக்கு உங்கள் ஞானப்பிரபா. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.